ட்விஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாம்ஸ்டர் சீசன் 2ல் புது அப்டேட், அதாவது புது கேம் மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ டைமண்ட்ஸ் மெத்தடுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே 1, அதாவது ஃபஸ்ட் நாள்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஹாம்ஸ்டரில் வித்ட்ராவல் வந்து நேற்றோட முடிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் என்ன பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். இனிமேல் இன்னைக்கிலிருந்து பண்ணுறது வந்து அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போங்கிறத அந்த டேட் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ட்விஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேட்டில் நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரும்போதே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கேம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஹாம்ஸ்டர் டோக்கனாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்னு தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நமக்கு டோக்கனாக கிடைக்க போகுது. ஸோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே விரைவிலேயே வந்து அறிவிக்க போகிறாங்க. நமக்கு வந்து டோக்கன்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமேல் நமக்கு கிடைக்க போகிறது எல்லாமே டைமண்ட்ஸ் தான், அதாவது சீசன் 2ல். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத ப்ளே பண்ணியும் காட்டிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் முதல் நாளே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டிய விஷயம், ஸ்கின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்கின்ஸுமே ஃப்ரீ. இப்போ இருக்கிறது எல்லா ஸ்கின்ஸுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நாளே கிளைம் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதில் இன்னும் நிறைய செக்இன் ரிவார்ட்ஸு, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து நார்மலாக இதே மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே சில இடங்களில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ப்ளே கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம கேம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. இந்த டைமண்ட்ஸுங்கிறது வந்து அவ்வளோ குயிக்காக கிடைக்கிற விஷயம் கிடையாது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பெர் ஹவர் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.35 வச்சுருப்பேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா மார்னிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே கிரவுண்டில் போய்ட்டு நம்ம கார்டு வாங்குகிறோம் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். எல்லோரும் இதை தான் பண்ணணும். மினி கார்ட்ஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ கார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நியூ கார்ட்ஸில் இருக்கும். நியூ கார்ட்ஸில் போய்ட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு எல்லாமே டைமண்ட் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ நான் வந்து அதில் ஆல்ரெடி வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமண்ட்ஸை வச்சு கார்டு வாங்குறதுக்கு பாருங்கள். மோஸ்ட்லி ப்ராஃபிட் பெர் ஹவரில் கவனம் செலுத்துங்க. அதாவது அந்த ஏன்னா நம்ம வந்து டேப் பண்ணாமல் இதன் மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நாளே நீங்கள் கார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மைன் ஆகிட்டு இருக்கும். 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பக்காவாக கிளைம் பண்ணிக்கலாம். இடையில கிளைம் பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணிக்கலாம். எப்போ லாஸ்ட்டாக வந்து ஆன்லைன் வந்துட்டு போகிறீங்களோ, அதாவது கிளைம் பண்ணிட்டு போகிறீங்களோ, அதிலிருந்து 3 ஹவர்ஸுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மினி கேம்ஸ். நம்ம வந்து இதில் இன்னொரு வழக்கம் போல் நமக்கு பசில் கேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பசில் கேமுடைய ஆன்சர்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய டெலகிராமில் ரெகுலராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இதில் எல்லோரும் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த டெலகிராமில் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததில் வந்து நம்ம வழக்கம் போல் ஹெக்ஸா பசில் இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம ஹெக்ஸா பசில் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ளே பண்ணி காட்டியிருப்போம். இதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது சேம் கலர்ஸை வந்து பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் கலர் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா க்ரீன் வந்து அதுவாக மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். மற்ற கேமை வந்து ப்ளே பண்ணி பண்ணுறத விட இதில் நம்ம டைமண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய லெவலில் நமக்கு ஒர்க்கும் கிடையாது இதில். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் ப்ராஃபிட் பெர் ஹவர் ஏற்றுறதுல கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஈஸியாக லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுற எஃபர்ட்டு தான் முக்கியம். அதனால இது டே 1 இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கேம் போதும் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கிளைம் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துக்கோங்க. கொடுக்காம விட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகாது. கிளைம் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். என்னோடய டைமண்ட்ஸ் வந்து அதில் ஆட் ஆயிடுச்சு.
அண்ட் இந்த டாஸ்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இருக்கிறதா. அண்ட் இதில் வந்து டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் நமக்கு வந்து இதில் ஒரு டைமண்ட் ஆட் ஆகும். ஏன்னா டைமண்ட் இப்போ கார்டு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண தான் இதில் போய் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஆயிரும். இந்த ட்விட்டர் மட்டும் ஆகலை, டெலகிராம்லாம் வந்து உடனுக்குடன் வந்து கிளைம் ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் வந்துடும். ஸோ இதெல்லாம் கார்டு முதல்ல நீங்கள் அதாவது இந்த டாஸ்க்கை முடித்த உடனே முதல் வேலை நீங்கள் நான் சொன்ன அந்த கார்ட்ஸை வாங்குறது மட்டும்தான். கார்ட்ஸில் மட்டும்தான் நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டெய்லியும் ப்ராப்பராக டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீடியோஸும் டெய்லியாக ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வந்தீங்கன்னா போதும். வேறு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதெல்லாம் கூட கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ஸ்கின்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வழக்கம் போல் நீங்கள் அந்த இதில் வந்து போகிற மாதிரி தான் ஸ்கின்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? இதில் கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாக் பண்ண மாதிரி ஸ்கின்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்னும் வந்து நான் கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்தீங்க அப்படின்னா அன்லாக் அப்படின்ட்டு இருக்கும், ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். அன்லாக் கொடுத்துக்கோங்க. எல்லாருமே இதே மாதிரியே பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை நவ் கொடுத்தீங்கன்னா ஆயிக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது. ஃபஸ்ட்டே வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வர்றதெல்லாம் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முதல் நாளே எல்லா ஸ்கின்ஸையும் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்கின்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின்னுமே அவங்க ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறத முதல்ல கிளைம் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த கார்டை வந்து ஃப்ரீயாக இருக்கிற முதல் கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேப் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஒரு அப்டேட் வந்து எதுவும் கொண்டு வரல. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் எல்லா ஸ்கின்ஸையும் பை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வேணுங்கிற ஸ்கின்னை வந்து நம்முடைய ஹோம் பேஜில் வச்சுக்கலாம். சூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு உள்ள வழக்கம் போல் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரில் காயின்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்கிறத இதில் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெமரிஸ் போங்க. மெமரிஸ் போயிட்டு நீங்கள் இது வரைக்கும் எது பெஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ், இதில் நான் வந்து பண்ணதில் எது பெஸ்ட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைட் அண்ட் ஃபைட்டு, பிஸ்னஸ் ஜெட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிக அளவில் அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நான் வந்து மொத்தமாக 180 நாள் வந்து ஹேம்ஸ்டரில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது எவ்வளோ கார்ட்ஸ் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2758 கார்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் பண்ணது தான் ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. நான் எவ்வளோ காயின் வந்து ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஜாயின் பண்ணல அப்படின்னா கூட எல்லோருமே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. உங்களுக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்ஸ் வருது. பட் இதனுடைய அப்டேட் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரில. மோஸ்ட்லி இப்போ சொன்ன அந்த கார்ட்ஸ் எல்லாமே பை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் இந்த சில கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இல்லை நான் வந்து என்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ப்ளே பண்ணுங்கள். அண்ட் பாட்டுங்கிற விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ண வேணாம். இல்லைனா 2 அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு அக்கௌண்ட்டில் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பாட்டை போட்டு காயின்ஸை ஏற்றிடுவோம். இல்லை அப்படின்னா ஒன்றில் மட்டும் ஜென்யூனாக விளையாண்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஐடியா மட்டும்தான், உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பாட் யூஸ் பண்ணி பண்ணேன். ஒன்று வந்து பியூராக எதுவுமே பண்ணாமல் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ரிவார்டு வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து சந்திக்கும் முறை கொண்டு வந்துட்டு கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.